ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஸ்பைஸியாக செய்யக்கூடிய சிக்கன் ஃப்ரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபைன்லி சாப்டு ஆனியன் 2, சாப்டு டொமேட்டோ 1, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, உப்பு 1 ஸ்பூன், கசகசா, சோம்பு 1 ஸ்பூன், பட்டை சிறிதளவு, கிராம்பு 3, பெப்பர் பொடி, ஜீரகத்தூள் ரெண்டுமே 1 ஸ்பூன். இதுக்கு நான் எடுத்திருக்க சிக்கன் 400 கிராம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இதில் ஆயில் விடுறேன். ஆயில் ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சூடானதுக்கப்புறம் நம்ம சோம்பு, கசகசா எல்லாமே 1 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம லைனாக 1 by 1 போட போகிறோம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கனால நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம 1 by 1 நெக்ஸ்ட் போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியனில் ரொம்ப பச்சை வாசனை போகணும், கோல்டன் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஸோ சால்ட் ஆட் பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு நம்ம லாஸ்ட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் அதில் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நீங்கள் பேன் க்ளோஸ் பண்ணி வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாலே அது நல்லா ஸ்மாஷ் ஆன மாதிரி ஆகிடும். இதுக்காக நீங்கள் அரைச்சி போடணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து போடுறேன் 2 ஸ்பூன். நான் முன்னொரு வீடியோலையும் டிப்ஸ் கொடுத்துருந்தேன். நீங்கள் எப்போ செஞ்சிங்கனாலும் க்ளோஸ் பண்ணி வச்சு நீங்கள் தக்காளி வேக விடும் போது ஸ்மாஷ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இப்போவும் நம்ம அதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2 minutes கழிச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு நல்லா தக்காளி வெந்துச்சு, ஸ்மாஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எடுத்து வச்சிட்ருக்க பொடிகள் எல்லாம் போட போகிறேன். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, ஜீரகத்தூள், மிளகு, கரம் மசாலா எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த பொடிகள்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் நம்ம தக்காளி இருக்க ஜூஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும். இது ஜஸ்ட் ஒரு 1 minute அந்த பொடிகளில் இருக்கிற ஸ்மெல் போகிறதுக்காக ஜஸ்ட் நான் 1 minute பேன் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். எஸ், ஸோ இப்போ நல்லா ஸ்மெல் இருக்குது. இப்போ நான் இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நான் ஆட் பண்ண போகிறேன். எப்போ நீங்கள் நான்வெஜ் க்ளீன் பண்ணுறீங்கன்னாலும் கொஞ்சம் சால்ட் அண்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள்.
அது ஆன்டிபாக்டீரியலாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் பிளட் ஸ்மெல் எல்லாமே இருக்காது. இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி சிக்கனில் வந்து நம்ம வாஷ் பண்ணும் போதே அதுலேருந்த தண்ணியே போதும் ஆயிரும். நீங்கள் இன்கேஸ் வந்து குக்கரில் செய்கிறதா வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதிலே வந்து நீங்கள் ஒரு 2 விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்துட்டிங்கனாக்கா சிக்கன் வந்து பாயிலாக இருக்கும். பட் நான் இப்போ வந்து பேனில் செய்ய போகிறேன். ஏன்னா எனக்கு இதுதான் சிம்பிள்னு தோணுது. சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ்லேயே சிக்கன் வந்து ரெடி ஆயிடும். சிக்கன் ஃப்ரை, ஹோல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். சிம்பிளாக செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணி எடுக்கிறேன். அடிக்கடி கொஞ்சம் எடுத்து நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ எனக்கு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், ஆயில் எல்லாமே நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இது வந்து நான் பச்சை மிளகாயும் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ண போகிறேன், ஜஸ்ட் அந்த ஸ்மெல்லுக்காக. இதில் வந்து காரம் எல்லாமே இறங்காது பச்சை மிளகாயிலேருந்து இந்த ஸ்டேஜில் நம்ம போடுறதுனால. இது டோட்டலி ஆப்ஷனல் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதனோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டெம்ப்ட் ஆகும். இதை நான் இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்டு எடுக்க போகிறேன். ஸோ 5 மினிட்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான சிக்கன் கிரேவி ரெடி. இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் இறக்கிறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொத்தமல்லி தலையை போடுங்க, அதுதான் டெம்ப்ட் ஆகும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் and share. YoursJazz. Thanks for watching.